ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி கொடைக்கானல் ட்ரிப்போட டே 2 விளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டே 2 எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானலில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் கொடைக்கானல் தாண்டி கூக்கல் அப்படின்ற ஊரில் ஸ்டே பண்ணியிருந்தோம். கோசி கேப்சூல் அப்படின்ற ரெசார்ட்டில் தான் தங்கியிருந்தோம். ரெசார்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். குட் மார்னிங். இன்னும் கங்கு இருக்கு பரவாயில்ல, அங்கெல்லாம் இன்னும் கங்கு இருக்கா, கைக்கு நல்லா இருக்குல்ல, அது எதுக்கு தொடுறேன்? ஓ, தொட்டுற நல்லா இருக்குன்றியா? ஆமாம். குட் மார்னிங். உங்கள் கண்மணி இன்னைக்கு பண்ண அலப்பறையா என்ன பண்ணா? ஜிம்னாஸ்டிக் பண்ணி என் வாயில் எத்துன்னு நைட் தூங்கும் போதா? நல்ல எனக்கு நைட் ஃபுல்லாக சிவராத்திரியாக தான் இருந்தேன். நான் எங்கள் அம்மா என்ன அடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு சும்மா இருக்கம்மான்னு சொன்னா இன்னும் எத்திட்டு இருக்கா. என்னன்னு முடிச்சு பார்த்தா தலை இந்த பக்கம் இருக்கு, கால் ரெண்டு டீ தான் பூஸ்ட். ஆளுக்கு ஒன்றுலாம் கிடையாது. சவுண்ட் கேட்குதா? நான் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம். சவுண்ட் என்ன சவுண்ட் கேட்குதா? முயலா? சி தெரியல. மயில்டா. நுனியில அது பண்ணி இல்லடா, பனி. தண்ணி கொதிக்கலடா. இந்த மாவுல சூடுங்க. அது கழுவிட்டு. டீ வந்துருச்சு. ஐ பூஸ்ட். சூடா தான்டா இருக்கு. கூலிங். அடிக்குறான். அங்க பாரு அத்தை அடிக்குறாங்க. அங்க பாரு. நேத்தே காலை உடைச்சிட்டான். காலை உடைச்சிட்டான் நேத்தே. டெட் தலைவர் இருக்கு. அன்பா, நான் ஒரு ஸ்பாட் பார்த்து இருக்கேன், காட்டடா. எப்படான்னு சுத்துற நீங்க? என் குடும்ப நாசமாகுது உனக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ அடிச்ச என்ன செய்ய? எனக்கு தான் கை வலிக்கும். அத சொல்லு. மண்டையில அடிமா, மண்டையில ஒரு போடு. ஏதோ என்னுடைய வைஃபோட தயவுல அந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன். நம்ம தயவுல இல்ல, கண்ணு மன்னிச்சு நீ வாழ வச்சுக்கிட்ட தெய்வமே. முடி இருக்குல, அப்படியே பிச்சு கையில புடிச்சிடுவேன். ஒரு ஐடியா இருக்கீங்களா? கிளம்பலாம். போய் கிளம்புங்கடா, போய் குடிங்கடா, போங்க. குளிக்கணுமா? சுடுதண்ணி குடிக்கிறியா இல்ல பாஸ்ட் பசங்க குடிக்கிறியா? ஏய், சுடுதண்ணி வருதுடா. ஏன் கமல்? ஒரு நாளைக்கு குளிக்க மாட்டேன்ற போய் கொடைக்கானல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல விடணும்ன்ற. கோடை இன்டர்நேஷனல்ல டேய் குளிக்காது. அப்புறம் எப்படி நீங்க ஹாஸ்டல்ல சேர்ந்தா என்ன பண்ணுவ? ஏய், அப்படிலாம் இல்ல. குளிச்சு பழகு. அடுத்த வருஷம் ஹாஸ்டல்ல விட்டா பழகணும்ல. நான் கூப்பிடுறேன். இன்னைக்கு அந்த லேக் போண்டா. கமா எல் போடல. போட்டுருக்கா? எல் போட்டுருக்கேன். இது ராஜாத்தி பிளேஸ். பிரபு வெட்ஸ் தங்க பாண்டியா. அப்படி போட கூடாது. அப்படிதான் போடணும். அது டேய் அப்படி போட்ட தப்பா இருக்குடா. ஆட்டிடலாம் போறாங்க. லவ் போட கூடாது. இந்த பழிவாத செஞ்சு தெரியுறாங்க. இது பாரு, இது உண்மை இல்ல. அவனால இது மட்டும் அழிஞ்சிச்சு பாரு. இல்ல, அவங்க அழிச்சிட்டாங்க. சுதி அழிப்பேட்டியே கொடு சந்தியா. இது மட்டும் வேணாம். கண்மணி டேய், எனக்கு தெரிஞ்சது நீ சொட்டர் போடாம இருந்தா அழகா இருக்கடா. சொட்டர் போட்டு தான் எனக்கு சேவே கெடுத்து விட்டேன் சட்டையவே. கேட்க மாட்டேங்கிறான். ஸ்டார் குட் பாயா இருந்தான் அவன் பேட் பாயா தானே இருந்தான். பொங்கல், இட்லி, வடையா? காலையில் பொறுமையாக எழுந்திரிச்சு டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறமா தான் கிளம்புனோம். அப்படியே அந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அவங்களோட லேண்ட் தான். ஸ்ட்ராபெரிலாம் போட்டிருக்காங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு போனோம். எடுக்கக்கூடாது, தொடக்கூடாது. தொடாம பாரு. உள்ள போகக்கூடாது. ஸ்ட்ராபெரி இருக்கா? ஆமா. ஸ்ட்ராபெரி பாத்தீங்களா அங்க முன்னாடி? இங்க பாரு, ப்ரோக்கலி. ப்ரோக்கலி கீழே போட்டிருக்காங்க. ப்ரோக்கலி, கேபேஜ். இந்த அங்கிட்ட ஆப்பிள் மரம் இருக்கான். பா மிஸ் ஆச்சுன்னா உருண்டுருவேன். இங்கே உருண்டா அங்கே கீழே போய் தான் நிற்பேன். ஆர்கானிக்கா?
போகலாம்டா. போய் காரில் இருங்க போங்க. நல்லா இருக்குல்ல பார்க்க. செம்மறி ஆட்டு பண்ணை வந்துருச்சு. என்ட்ரி 2 டைம். லாஸ்ட் டைம் இதை பார்த்துட்டு தான் போகணும். ஏய் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி கையை விட்டு ஆட்டுறாத. அலங்காரம் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி அலங்கோலம் பண்ணிக்கிட்டு இருக்க. வாங்கி தர்றேன். அங்க இருக்கு. நல்லா ஆடா பிடிங்க. பிரபு பிரபு வேணா கூட்டோ மேலே கூட்டோ. குதிரை எங்க ஜூம் பண்ணி பார்க்கலாமா? எங்க இருக்கு? அந்த உங்க வெள்ளை கலரு. ஏய் யானைடா. யானை. குதிரை தான் குதிரை தான். குதிரை. வாங்க போலாம். நீ இங்க இரு. கயல் வாங்க வாங்க வாங்க. அவன் திட்டுறான் பாரு. ரொம்ப பக்கத்துல போகாதீங்க. இப்பதான் குட்டி போட்டுருக்குப்பா. அப்பா அங்க பாத்தீங்களா ரொம்பதான் குட்டியா இருக்கு. எடுக்கலாமா? அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கும் அப்படி பார்க்கிறதுக்கு. சாப்பிட்றதுக்கு வலிக்குதுடா. சம்மல மதியத்துக்கு மேல இப்படி ஆகுது. லேக்கு லேக்குன்னு கேட்டீங்க. லேக் வந்துருச்சுன்னு தூங்குறீங்க. சைக்கிள் வேணுமா குதிரை சவாரியா? குதிரை சவாரி வேணாமா? வந்து சொட்டர் எடுத்து போடுவா. எட்ட மாட்டேங்குதா? இவளுக்கு எட்ட மாட்டேன். நான் புடிச்சுதான் இருக்கேன். கேட்டதை வாங்கி கொடுத்துட்டேன்ல. பிள்ளைங்க சைக்கிளிங் போகணும்னு சொன்னாங்க, ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னாங்க. எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு சைக்கிளிங் ஓட்ட வச்சுட்டு அடுத்து வந்து போட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு அங்கேயும் கூப்பிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எந்திரிச்சு கிளம்புனதே லேட்டு அப்படின்றனால பெருசாக எங்கேயும் சுற்றி பார்க்கல. மனோனூர் அந்த கோட் ஃபார்முக்கு போயிட்டு அப்படி இங்கே வந்துட்டோம் லேக்குக்கு. அப்பா அப்பா எந்த சைடு சுத்துதோ அந்த சைடு சுத்து. சரியா? கண்மணி ஹாய். நான் போட மாட்டேன். ஆனா பெடல் பண்ண வலிக்குது. 30 minutes. அவங்க டிக்கெட் நம்ம கிட்ட தான் இருக்கு. பாரு வாத்து வாத்து வாத்து. மீன் பிடிக்குதுடா அது. மீன் பிடிச்சு சாப்பிடுது. போட் ஓட்ட கத்துக்கிட்டான். நானும் எடுத்துட்டேன். அவங்க இடையில டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் வந்து போட்டிங்காக டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் போட்டிங் போயிட்டோம். திருப்பி அவங்க வந்ததுக்கப்புறம் திருப்பி பெடல் பண்ணி போய் அவங்களுக்கு டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்தோம். இது முடிஞ்சிட்டு கிளம்பிட்டோம். எப்போ வாங்குற? நேற்றே வாங்கியிருக்கோம் நம்ம. எவ்வளோன்னு கேளு. எதுக்கு இங்கிட்ட இங்கிட்டலாம் பார்க்கக்கூடாது. இதுதான் வழி, இதுதான் வழி. இந்த பக்கம் தான் பார்க்கணும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கலைடாஸ்கோப். வாங்க வாங்க வாங்க. பாய் பாய். ஓ இங்க இருக்க கடையில எடுத்து வச்சுட்டாங்க. ஆராய்ச்சி. அப்புறம் ஆமா இவங்கெல்லாம் அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும்ல. இந்த பாதி கடை மூடிட்டாங்க. அருவி ஆஃப் பண்ணிட்டாங்களா? அருவி எப்படி ஆஃப் பண்ணுவாங்க? பாப்பா பாய் சொல்லிருங்கடா. அடுத்து எப்போ வருவோன்னு தெரியாது. நம்மளும் வருஷம் வருஷம் வந்துட்டு தானே இருக்கோம். போன வருஷம் ஃபுல்லா வரவே இல்லையா? ஏய் 2024ல வந்தோம். 2025ல வந்துட்டோம்ல. சம்மர்ல வந்தோம். ஆமா விண்டர்ல வந்திருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். வருஷத்துக்கு ஒரு வாட்டியா கொடைக்கானல் வந்துடுறோம்ல. நம்ம கொடைக்கானல் வராம இருந்தா அப்படி. ஆமா பக்கத்துல இருந்துட்டு கொடைக்கானல் கோச்சுக்கும் கோச்சுக்கும் நம்மள வர விடாது. நம்ம அப்புறம்
வருஷம் வரலைன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது மழை 2026 மார்ச்லயே கூட வந்துடலாம் திரும்ப இருக்க. என் பர்த்டே அன்னைக்கு வரலாம். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். அவங்க ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பின்னாடி வருவாங்க. இறங்கி வரும்போது சரியான பனி, ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் வந்தோம். ஃப்ரெண்ட்ஸோட இந்த 2 நாளும் கொடைக்கானலில் ரொம்ப சூப்பராக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஈவினிங் வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி கிளம்பிட்டோம். அவங்க பின்னாடி வருவாங்க. நாங்கள் ஒரு 8:30 போல் வந்தோம். அவங்க ஒரு 9:30 போல் வந்தாங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.